Hi, hello everyone. This is Dashni SP from second year BSc Biochemistry. Water. It is an inorganic, transparent, tasteless, odorless, and nearly a colorless chemical substance. And it is the constituent of Earth's atmosphere and almost fluids of all living organisms. So, today's topic is all about water pollution. ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன், சோர்ஸ், எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கேஸ் ஸ்டடி. Water pollution is the contamination of water bodies usually as a result of human activities. ஸோ வாட்டர் பாடிஸ்னால் லேக்ஸ், ரிவர்ஸ், ஓஷன்ஸ், கிரவுண்ட் வாட்டர்ஸ் இதெல்லாம் தான் வாட்டர் பாடிஸ். ஸோ நம்ம டே டு டே ஹேபிட்டேட்ஸ் ஃபாலோ பண்ணுறனால நம்மளோட waters are getting depleted and contaminated and it is leading to water pollution. And water easily gets polluted because it dissolves substances. அது ஏன் இவ்வளோ ஈஸியாக பொல்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அது சப்ஸ்டன்சஸை கரைக்க விடுறனால அது ஈஸியாக பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சோர்ஸஸ் பார்த்தோன்னா we have point source, non-point source. பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா தே ஆர் ஈஸி டு ஸ்பெசிஃபை லொக்கேஷன், அதாவது அது எங்கே இருக்குதுன்னு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. தென் தே ஆர் ஸ்மால், சின்னதாக தான் இருக்கும். அண்ட் தே ஆர் ஈஸி டு மானிட்டர் அண்ட் ரெகுலேட். ஸோ தேர் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா சுவேஜ், பவர் பிளான்ட்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் தான் அதோட எக்ஸாம்பிள்ஸ். நான் பாயிண்ட் சோர்ஸஸ் பார்த்தோன்னா தே ஆர் நாட் ஈஸி டு ஸ்பெசிஃபை, அது எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தென் தே ஆர் ப்ராட், அது லார்ஜ் ஸ்கேலாக தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும். தென் தே ஆர் எக்ஸ்பென்சிவ் டு க்ளீன், அதை க்ளீன் பண்ணி சரி பண்ணுறதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவாகிற ஒரு விஷயம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப், ஸ்ட்ராங் வாட்டர் இதெல்லாம் தான் அதோட எக்ஸாம்பிள்ஸ். வாட்டர் பொல்யூஷன் through natural process decomposition of waste naturally occurs which will lead to water pollution. அதே மாதிரி ஆர்த்தோபோஜெனிக் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ்னால் அது இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ், அர்பன்லேருந்து வர வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், டொமஸ்டிக் வேஸ்ட் இதெல்லாம் ஆர்த்தோபோஜெனட்டிக் சோர்ஸஸ் ஆஃப் பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டொமஸ்டிக் சூவேஜ், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டிலேருந்து வெளிப்போகிற வேஸ்ட் லைக் ஹியூமனோட ஃபீசஸ், யூரின், டர்ட்டி வாட்டர்ஸ், நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணிலாம் வெளியே போகிறதெல்லாம் இட் வில் கம் அண்டர் டொமஸ்டிக் சூவேஜ். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவெண்ட், அதாவது அங்கேருந்து வர ஃபர்டிலைசர்ஸ், எலக்ட்ரோப்ளேட்டிங், மிச்சம் இருக்க ஆயில் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவெண்ட்டில் வருது. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அங்கே அவங்க யூஸ் பண்ணுற ஹெர்பிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், மேன்யூஸ் இதெல்லாம் டேரெக்டாக வாட்டரில் தான் ரெஸ்ட் ஆகுது. தென் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பேத்தோஜெனட்டிக் பாக்டீரியாஸ், வைரஸஸ் ஃப்ரம் சூவேஜ் இந்த மாதிரி வாட்டரில் கலந்து பொல்யூட் பண்ணுது. தென் ஹெவி மெட்டல்ஸ், அதாவது டாக்ஸிக்கான உடம்புக்கு தாங்கவே முடியாத அளவுக்கு டாக்ஸிக்கான மெட்டல்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், சூவேஜ், ஃபாசில் ஃபியூயல்ஸ் அதுலேருந்துலாம் தண்ணியில் கலக்கிறனால இட் இஸ் பொல்யூட்டிங் தி வாட்டர். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன், அட்டாமிக் ரியாக்ஷன்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறனால அதில் இருக்க மிச்ச வேஸ்ட் எல்லாம் இட் இஸ் கெட்டிங் இன்டு வாட்டர்ஸ். தென் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் லைக் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் டெஸ்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மிச்ச மீதியெல்லாம் அவங்க வாட்டர்ஸில் இல்லை வாட்டருக்கு பக்கத்தில் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறனால இட் இஸ் கெட்டிங் இன்டு வாட்டர் அண்ட் காசிங் பொல்யூஷன். அப்புறம் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற க்ளீனிங் ஏஜென்ட்ஸ், சர்ஃபாக்டன்ஸ் இதெல்லாம் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் தண்ணியில் கலந்து இட் இஸ் டிப்ளீட்டிங் தி வாட்டர். அப்புறம் ஸ்லிட்ஸ், ஹில்லேருந்து அப்படி டேரெக்டாக ஹில் லேண்ட்ஸ்கேப்லாம் ஆகும், சம்டைம்ஸ் இடிஞ்சு விழும், இதெல்லாம் மண்ணில் விழுறனால இட் இஸ் அஃபெக்டிங் வாட்டர். அப்புறம் ஆயில் பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் மூலியமாக இட் இஸ் கெட்டிங் இன்டு வாட்டர், இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஆயில் ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா தெரியாமல் விழுறது அண்ட் இட் காசஸ் மேஜர். ஏன்னா ஆயில் இட் டஸ் நாட் மிக்ஸ் இன் வாட்டர், அது அழகாக அப்படி தனியாக ட்ராவல் ஆகுறதுனால இட் இஸ் ஆல்சோ டிப்ளீட்டிங் வாட்டர். ஸோ இப்போ என்னென்ன சோர்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது இஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஸோ வி ஹேவ் 6 மேஜர் இஃபெக்ட்ஸ்: aquatic ecosystem, biological magnification, eutrophication, effects on human health, hazards of groundwater pollution and effects on pesticides. இந்த 6 மேஜர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், ஸோ வாட்டரில் இருக்க ஆர்கானிசம் எல்லாமே
ஆக்சிஜனை வந்து டிசால்வ்டு ஃபார்மில் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை தண்ணியில் கலக்கிறப்போ அதோட டிசால்வ்டு ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மி ஆகிடுச்சுன்னா அதால் ப்ரீத் பண்ண முடியாது, அதால் அங்கே சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்துட்டு பிலோ 8 mg/L இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை they will consider it as contaminated water. ஸோ இஃப் சப்போஸ் அந்த டிசால்வ்டு ஆக்சிஜனோட லெவல் வந்து இட் இஸ் பிகமிங் பிலோ 4 mg/L அங்கே அக்வாட்டிக் ஆர்கானிசம் cannot survive, அங்கே அதெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த கண்டென்ட் இதுக்கு முன்னாடி போய் வந்திருப்போம். லைக் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் நம்ம 12th ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருக்க ஒரு டாபிக். அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஆக்சிஜன். நம்ம தண்ணியில் ஆக்சிஜனோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறது தான் BOD, அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ அது வந்து அதிகமாச்சு, டிமாண்ட் இப்போ ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி இங்கே வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா டிசால்வ் ஆக்சிஜனோட லெவல் கம்மியாயிடும். ஸோ அங்கே வந்து ஒரு அக்வாட்டிக் ஆர்கானிசமால் சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணுறனால இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜனோட ரேட்டை கம்மி பண்ணுது. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் இஸ் கெட்டிங் பொல்யூட்டட். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோன்னா பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். அப்படின்னா இட் இஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் பெஸ்டிசைட் இன் த பாடி. அதாவது இப்போ நம்ம பாடியில் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஃபுட் செயின் லெவல்லேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா தென் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். அதாவது இப்போ வந்துட்டு எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு DDT இருக்குது. அக்யூமுலேஷன் ஆஃப் DDT வந்து நம்ம டிஷ்யூவில் நம்ம ஆர்கானிசமில் இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு ஹைராக்கியல் ரேஞ்ச் மூவ் ஆக நம்ம பாடியில் வந்துட்டு ரேட் ஆஃப் DDTயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தோன்னா வாட்டர் இருக்குது, வாட்டர்லேருந்து அடுத்தது இந்த வாட்டரில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் கலந்துருக்கு, அதுலேருந்து அடுத்தது வந்துட்டு ஃபைட்டோபிளாங்க்டனில் இருக்குது. அதாவது அந்த ஃபைட்டோபிளாங்க்டன் அதை எடுத்துக்குது. அந்த ஃபைட்டோபிளாங்க்டன் அடுத்தது வந்துட்டு அந்த ஜூப்ளாங்க்டன் அந்த ஃபைட்டோபிளாங்க்டனை சாப்பிடுது. அடுத்தது அந்த ஜூப்ளாங்க்டன் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த ஜூப்ளாங்க்டனை சாப்பிடுது. ஸோ அந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு அதுக்கிட்ட இப்போ DDT இருக்கா, அடுத்தது வந்துட்டு லார்ஜ் ஃபிஷ் அந்த ஸ்மால் ஃபிஷ்ஷை சாப்பிடுது. அப்புறம் அந்த லார்ஜ் ஃபிஷ்ஷை வந்து பேர்ட் சாப்பிடுது. ஸோ கடைசியில் பேர்டுக்கு வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் DDT வந்து நிறைய இருக்கும். ஸோ அது போடுற எக்ஸ்லையும் DDT இருக்கனால அந்த எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகாது, அதாவது குஞ்சு பொரிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு யூட்ராஃபிகேஷன்னா இப்போ வாட்டர் பாடியில் வந்துட்டு மினரல்ஸோட லெவல் வந்து நிறைய என்ரிச் ஆகிடுச்சு, நிறைய தேவையை விட அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நியூட்ரியன் இருந்துன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர்லேயும் பிளான்ட்ஸ் க்ரோ ஆகும். அதுவும் மெயினாக வந்துட்டு ஆல்கேஸ் நிறைய க்ரோ ஆகும். அந்த ஆல்கேஸோட க்ரோத் வந்து நிறைய ஆகிடும், எக்ஸசிவாக ஆகிடும். ஸோ ஆக்சிஜன், அதாவது அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை வந்துட்டு இந்த ஆல்கேவே எடுத்துக்கும். ஸோ மற்ற அனிமல்ஸால் அங்கே சர்வைவ் பண்ண முடியாது. இதுதான் யூட்ராஃபிகேஷன். இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம வாட்டரில் வந்துட்டு சூவேஜையோ ஃபர்டிலைசர்ஸையோ கலக்கிறப்போ அதில் வந்துட்டு ஃபாஸ்ஃபேட், நைட்ரேட் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மினரலாக ஆட் ஆகி இந்த மாதிரி நிறைய ஆல்கள் வந்து ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளூம்னா என்னது, மலர ஆரம்பிச்சிடும். நிறைய தண்ணி ஃபுல்லாக மலர்ந்துடும். ஸோ இதனால் வந்துட்டு அந்த ஃபுல்லாக ஆக்சிஜனோட டிப்ளேஷன் வந்து நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். எப்படின்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து சூவேஜில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். லைக் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா அண்ட் வைரஸஸ். இதெல்லாம் வந்து இட் வில் காஸ் டிசீசஸ் லைக் ஜாண்டிஸ், டைஃபாய்ட், காலரா, அமீபியாசிஸ் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்துட்டு காஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வாட்டரில் கலக்கிற பொல்யூட்டன்ஸால் நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். அந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து நம்ம பாடியில் ரியாக்ட் ஆகி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸை வந்து க்ரியேட் பண்ணுது. பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா அர்சனிக் இருக்குது, அது வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து லங் கேன்சர், லிவர், கிட்னியோட மால் ஃபங்க்ஷனிங் இந்த மாதிரி வந்து ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் வந்து கேட்மியம், அதாவது வந்து ஜாயிண்ட் பெயின், அனீமியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இது வந்து இன்டியூஸ் பண்ணுது. அப்புறம் பார்த்தோன்னா குரோமியம் வந்துட்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் வாலில் வந்துட்டு அல்சர் கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி காப்பர் பார்த்தோன்னா கோமா ஸ்டேஜுக்கு இல்லைனா ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் கூட நம்மளோட பாடியில் லைக் வாட்டரில் கலந்து வரப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ வி ஆர் கெட்டிங் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் திஸ்.
அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, லைக் ஜிங்க் இருக்குது. அது வந்து நம்மளோட கிட்னி ரீனலோட ஃபெயிலியர் டேமேஜ் மேக் பண்ணிடும். அப்புறம் வந்துட்டு ஃப்ளூரைடு இருக்குது, அது வந்து ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ்ன்ற ஒரு டிசீஸ் கொண்டு வரும். அப்புறம் வந்து மெர்க்யூரி இருக்குது, அதாவது ஜப்பான் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து கொண்டு வரும். இந்த மாதிரி வந்து இட் இஸ் லீடிங் டு மெனி ஹெல்த் இஷ்யூஸஸ். நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தோன்னா ஹசார்ட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். அதாவது நம்மளோட டோட்டல் எர்த்தில் வந்து 6.2% வந்துட்டு டோட்டல் ஆஃப் 6.2 வந்து கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. அது வந்துட்டு ஆனால் கிரவுண்ட் வாட்டர் வந்து எர்த்துக்கு உள்ளே இருக்கனால, அதாவது கீழே இருக்கனால, மண்ணுக்கு கீழே இருக்கனால அதோட ப்ரோன் டு பொல்யூஷன் வந்து கம்மி தான். பொல்யூஷன் அடையிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனாலும் நம்ம செப்டிக் டேங்க், இண்டஸ்ட்ரி, அப்புறம் கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி மைனிங், இதெல்லாம் பண்ணுறனால கிரவுண்ட் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் நைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் அவர் ஹீமோக்ளோபின் இன்டூ மீத்தைல் ஹீமோக்ளோபின். நம்ம பாடியில் இருக்க ஹீமோக்ளோபினை அது மீத்தைல் ஹீமோக்ளோபினாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்படி கன்வெர்ட் பண்ணால் அந்த நம்மளோட அப்சர்ப்ஷன் ஆஃப் O2 ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னா அந்த மாதிரி பிறக்கிற பேபிஸ்க்கு வந்து தே வில் ரிசல்ட் இன் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அட் டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து தே வில் பி டெட். ஸோ திஸ் இஸ் ப்ளூ பேபி சிண்ட்ரோம். அதே மாதிரி இந்த நைட்ரேட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இட் வில் ஆல்சோ காஸ் கேன்சர். அதே மாதிரி ஃப்ளூரைடு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ளூரோசிஸ். இந்த மாதிரி வந்துட்டு மண்ணுக்கடியில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறனால, வாட்டர் பொல்யூட் ஆகிறனால இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். லாஸ்ட் மேஜரான எஃபெக்ட் பார்த்தோன்னா இஃபெக்ட்ஸ் ஆன் பெஸ்டிசைட்ஸ். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2004 லண்டனில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது மேல் ஃபிஷ்ஷஸ் வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா தோஸ் மேல் ஃபிஷ்ஷஸ் ஷோட் த சைன் ஆஃப் டெவலப்பிங் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஃபீமேலோட செக்ஸ் ஆர்கன்ஸ் டெவலப் பண்ண மாதிரி அந்த மேல் ஃபிஷ்ஷஸ்லாம் காமிச்சிருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு அவங்க பார்த்தா இட் இஸ் மெயின்லி டியூ டு வாட்டர் பொல்யூஷன். ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போது வாட்டர் பொல்யூட் ஆகி அதுலேருந்து அந்த ஷாம்பு பாட்டில்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், டாக்ஸிக்ஸ்லாம் எடுத்துக்க அதோட அதாவது மேல் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இட் இஸ் டெவலப்பிங் செக்ஸ் ஹார்மோன்ஸ் லைக் ஃபீமேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் இஃப் மேல் ஃபிஷ்ஷஸ்லாம் டிஸப்பியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபிஷ்ஷஸே இல்லாமல் டிஸப்பியர் ஆகிடும். அப்படின்றதுக்காக வாட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப அட்வர்ஸாக வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஓன்லி அஃபெக்டிங் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஃபியூ அதர் அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸை கூட இந்த மாதிரி இட் இஸ் அஃபெக்டிங். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, வாட்டர் பொல்யூஷனால் என்னென்ன காஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்ட்ரோல், அதுக்கு எந்த வகையில் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வி ஹாவ் அ ட்ரீட்மெண்ட். அதாவது வில் ஆல்சோ நியூ இட் ஆஸ் சூவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர அந்த சூவேஜ் வாட்டரை they'll ஸ்க்ரீன் இல்லைன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. மெல்ட்டால் போகிற அந்த பிளாஸ்டிக் திங்ஸ், ரேப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு தென் தே வில் அலோவ் இட் டு கெட் செடிமெண்ட் ஆகிறப்போ கொஞ்சம் வெயிட்டான பொருள்லாம் கீழே தங்கிடும். தென் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி அதில் மண், கல்லுலாம் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் அதை எடுப்பாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் இதுதான் ப்ரைமரி ஸ்டெப். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைமரியாக செட்டில்டான வாட்டர், மிச்சம் இருக்க வாட்டரை செகண்டரி ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஆகும்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட் போகிறப்போ அங்கே வந்துட்டு அந்த ஃபுல் ஒரு ரொட்டேட்டர் போட்டு ஏர் சப்ளை பண்ணுவாங்க. ஏர் சப்ளை பண்ணுறப்போ அந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகும். ஏர் கிடச்சி நல்லா க்ரோ ஆகினதுக்கப்புறம் அது தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் செகண்டரியாக அது ஒரு ஆக்சிடேஷன் டேங்க் எடுத்துகிட்டு போய் மிச்சத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமும் அந்த வாட்டர் க்ளீன் ஆகலைன்னா டெரிஷரி ட்ரீட்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைனா இதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஏதாவது ஓஷன்லேயோ சீலேயோ கலக்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இன்னொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், எலக்ட்ரோலைசிஸ், டீநைட்ரிஃபிகேஷன் இல்லை அயான் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இருக்க ஏதாவது ப்ராசஸை பண்ணி அதில் தேவையில்லாமல் இருக்க நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுற நியூட்ரியன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை ஒரு சிம்பிள் டேபுலர் ஃபார்மில் பார்த்தோன்னா அதோட காசஸ் என்னது, அதோட எஃபெக்ட் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத ஒரு சிம்பிள் டேபுலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ வாட்டர் பொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஃபினாமினாவால் காஸ் ஆகுது. அப்புறம் நம்மளோட ஹியூமன் வேஸ்ட் அண்ட் பிஹேவியரால் காஸ் ஆகுது. சூவேஜ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்,
ப்ரைவேட் வேஸ்ட், மைனிங் பண்ணுறனால, ஆயில் லீக் ஆகிறனால, நம்ம வேஸ்ட்டை டம்ப் பண்ணுறனால, ஃபாசில் ஃபியூவல்ஸ் பர்ன் பண்ணுறனால, அப்புறம் இன்க்ரீஸிங் மீட் கன்சம்ஷன், நம்ம அந்த மீட்டோட கன்சம்ஷன் அதிகப்படுத்துறனால, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறனால, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறனால, இந்த மாதிரி அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் கார்பேஜஸை ஒழுங்கான வேலை டிஸ்போஸ் பண்ணாதனால வி ஆர் கெட்டிங் வாட்டர் பொல்யூஷன். ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் வந்து யார் மேலே இருக்குது? ஹியூமன்ஸ் மேலே, அனிமல்ஸ் மேலே, பிளான்ட்ஸ் மேலே, நம்மளோட ஃபுல் ஃபுட் செயின் மேலே, யூட்ராஃபிகேஷன் அண்ட் ஹோல் இக்கோசிஸ்டமே இதால் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளான ஃபர்டிலைசர்ஸ், அதாவது நல்ல ஒரு அதிக கெமிக்கல் கண்டென்ட்டு இல்லாத ஒரு நல்ல மேன்யூர் பெஸ்டிசைட்ஸாக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு நம்மளோட வேஸ்ட்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்துட்டு சேஃபாக பர்ன் பண்ணணும். அந்த மாதிரி வந்துட்டு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கேஸ் ஸ்டடி. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி வந்து வெஸ்ட் பெங்கால், அதாவது பங்களாதேஷில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அர்சனிக் பொல்யூஷன் ஆயிருக்கு எங்கள் அண்டர் கிரவுண்ட் வாட்டரில். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் குடித்த பீப்புளுக்கு வந்துட்டு லங் கேன்சரும் கிட்னி டேமேஜும் காஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பீப்புள் வேர் அஃபெக்டட் பை எண்டோசல்ஃபன் அப்படின்ற ஒரு கண்டாமினன்ட் வந்து தண்ணி மூலியமாக கேஷ்யூ நட்டுக்கு வந்திருக்கு. இதனால நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசபிலிட்டிஸ் வந்து, அதுதான் அப்நார்மலிட்டிஸ், பீப்புள்கிட்ட அப்நார்மலிட்டிஸ் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தோன்னா, டர்ட்டி சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பிளாக் ஸ்மித் இன்ஸ்டியூட் ஆஃப் யூஎஸ்ஏ வந்துட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 30 நோன் டர்ட்டி சிட்டிஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா நம்மளோட இந்தியாவில் வாபி, அதாவது குஜராத்தில் இருக்க ஒரு இந்தியாவில் வாபின்னு குஜராத்தில் இருக்க பிளேஸ் வந்துட்டு 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து இட் இஸ் பொல்யூட்டட் த்ரூ லெதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து போகிற வேஸ்ட் வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டரில் மிக்ஸ் ஆகி இட் இஸ் காசிங் டிசீசஸ். அடுத்தது வந்துட்டு 5th பிளேஸில் இருக்கிறது ஒடிசாவில் இருக்க சுஹிண்டா வந்துட்டு குரோமைட் மைன்ஸ் இருந்து அங்கேருந்து எடுத்து வேஸ்ட் எல்லாம் போடுறனால இட் இஸ் காசிங் டிசீசஸ். அடுத்தது வந்து தமிழ்நாடுவில் ராணிப்பேட்டை அப்படின்றது வந்து 30th பிளேஸில் இருக்குது. ஸோ அவங்க 30 டர்ட்டி சிட்டிஸில் 30th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, சேம் 15 lakh tons ஆஃப் வந்துட்டு லெதர் இண்டஸ்ட்ரியில் இருக்க வேஸ்ட் ரிலீஸ் பண்ணுறனால இட் இஸ் காசிங் டிசீசஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி ரிவர் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் கண்டாமினேட்டட் வித் டயாக்சின்ஸ். அதாவது மெர்க்யூரி அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸால் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்மளோட காவேரி ரிவரை வந்து டிப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்துட்டு சவுத் ஏஷியாவோட அட்மாஸ்பியரில் அதோட வந்து வெப்பநிலை வந்துட்டு 0.25 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு டிகேடில். இதனால் என்னாச்சு அப்படின்னா, நிறைய கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆகி எல்லாமே பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன். ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷனால் நிறைய தண்ணி கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆகி 0.25 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளோட சவுத் ஏஷியாவோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். இந்த கிளேஷியர்ஸ்லாம் உருகுறனால சம்மர் சீசனில் இட் இஸ் காசிங் ஃப்ளட். அண்ட் லாஸ்ட்டான கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, என்வாயர்மெண்டல் ரிசர்ச் வாஷிங்டன் யூஎஸ்ஏல வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதாவது இட் இஸ் எமிட்டிங் 279 crore million tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர். கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸில் அமெரிக்கா தான் இருக்குது. செகண்ட் பிளேஸில் சைனா இருக்குது. அண்ட் தேர்ட் பிளேஸில் ரஷ்யா இருக்குது. அண்ட் இந்தியா இஸ் இன் த 4th பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க கேஸ் ஸ்டடியில். ஸோ சேவ் வாட்டர் அண்ட் இட் வில் சேவ் யூ. தேங்க்யூ.